அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். சமீபத்தில் தமிழகம் முழுக்க ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின சம்பவம் அப்படின்னா, கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி அவர்களை ஒரு விக்னேஷ் என்கிற ஒரு நபர் கத்தியால் குத்தின சம்பவம் தான். இதுக்கு முழு காரணம் யார் அப்படிங்கிறதையும், இதில் யாரோட குறைபாடுகள் இருக்குது, யார் மீது தவறு இருக்குது அப்படிங்கிற விவாதிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு ஹரி அவர்கள். வணக்கம். வணக்கம் ராஜு. அதாவது ஒரு சாமானியனால ஒரு அரசு மருத்துவமனைகள், அதாவது திமுக அரசின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனைக்குள்ள கத்தி எடுத்துட்டு போய் அங்கே வேலை பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு மருத்துவரையே அவங்களால குத்த முடியும் அப்படின்னா, இந்த இடத்துல யார் மீது நீங்கள் குறை சொல்றீங்க? ராஜு, மொதல் விஷயம், இந்த விஷயம் ஆக்சுவலாக நடந்துடக்கூடாது. ஏன்னா இது மிக மிக மோசமான ஒரு விஷயம். இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமுமே இன்னும் அதை பற்றி நம்ம அதிக புரிதல் இல்லாமல் யார் காரணம், அந்த பையன் தான் காரணம், அந்த டாக்டர் ஒழுங்காக பண்ணலை, இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேயும் சரி அடுத்தடுத்த சோஷியல் மீடியாஸ் பேசியிருக்கோம். ஆனால் என்னோட கருத்து என்னன்னாக்கா, இதுக்கு முழுக்க காரணம் திமுக அரசு தான். குறிப்பாக சொல்லப்போனால் சுகாதாரத்துறை அமைச்சரும் அவர் கீழே இருக்கிற துறை தான் காரணம்னு தான் சொல்கிறாரு. அதாவது ஒரு தனி மனித செயல்பாட்டுக்கு நீங்கள் எப்படி ஒரு ஒட்டுமொத்த அரசியுமே நீங்கள் குறை சொல்ல முடியும்? நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்ட். ஏன்னா நீங்கள் மட்டும் இல்லை, யூடியூப்லையும் சரி மற்ற சோஷியல் மீடியாஸ்லையுமே இது என்ன சொல்கிறாங்கன்னா, முழுக்க அந்த பையன் மேலே தான் தப்பு. இல்லைனா ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டாக்டர் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணல, அதனால இந்த பையன் இந்த மாதிரி பண்ணிட்டாப்ல அப்படின்னு டாக்டர் மேலே தப்புறாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் நடந்த உடனே அங்கே டாக்டர்ஸ்க்கு போராட்டம் பண்ணாங்க. அந்த டாக்டர்ஸ் தெளிவாக சொல்கிறாங்க, எங்களுக்கு போதிய டாக்டர்ஸ் பற்றாக்குறை இருக்குது, இத்தனை டாக்டர்ஸ் நாங்கள் இருந்திருக்கணும், இவ்வளோ டாக்டர்ஸ் இல்லை, அதுதான் மெயின் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இதுதான் மெயின் பிரச்சனைன்னு நானும் சொல்கிறேன். என்ன காரணம்னா, ஒரு டாக்டர்ஸ் 10 பேர் தான் பேஷண்ட்ஸ் தான் மீட் பண்ணணும், ஒரு நாளைக்கு இத்தனை பேஷண்ட்ஸ் தான் மீட் பண்ணணும், இத்தனை நோயாளிகளை மட்டும்தான் பார்த்து அவர்களுக்கு தீர்வு சொல்லணும்னு இருக்கு. ஆனால் இந்த இடத்துல போதுமான டாக்டர் இல்லாததுனால அவங்க மென்டலாக ப்ரெஷர் ஆகி அவங்க ஒர்க் ப்ரெஷரை வரவங்கள்ட்டையும் அவங்க பேஷண்ட்டோட அட்டண்டர் எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க அந்த பையனோட அவங்க அம்மா கேன்சர் பேஷண்ட்டு. இது இருக்கும்போது அவங்க மேலே எக்ஸ்ட்ரா பாசத்தோட எக்ஸ்ட்ரா பயத்தோட இது மாதிரி நடந்துச்சா அது மாதிரி நடந்துச்சா என்ன சார் அப்படின்னு கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இந்த டாக்டர் மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்கறதுனால அவங்க இருக்கிற விஷயங்களை முழுமையாக சொல்லியிருக்க முடியாது. அவங்க இருக்கிற ப்ரெஷர் இருக்குது, அதனால முழுமையாக செஞ்சிருக்க முடியாது. அதனால தான் இந்த ஒரு பிரச்சனை நடந்து அவர் டென்ஷன் ஆகி இந்த மாதிரி கத்தி குத்தி இருக்காப்லன்னு நினைக்கிறேன். இப்போ டாக்டர்கள் குறைபாடு மட்டும்தான் ஒரு காரணம்னு சொல்றீங்களா? அங்கே போதுமான பாதுகாப்பு இல்லை, அங்கே பாதுகாப்புக்கு இருந்த ஆட்களும் சரியில்லை. ஏன்னா அந்த கத்தி குத்திய சம்பவம் முடிச்சதுக்கப்புறம் அந்த பையன் ஒரு 2 நிமிஷம், அந்த வெளியான வீடியோலாம் நம்ம 2 நிமிஷம் பார்த்தோம் அப்படின்னா அவன் ரொம்ப கேஷுவலாக போகிறான், யாருமே அவனை போய் பிடிக்கவும் இல்லை. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அங்கே இருக்க பாதுகாப்பு குறைபாடுகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற பற்றி நான் என்ன சொல்கிறேன்? ராஜு, நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. என்னன்னாக்கா, முதல் விஷயம், அங்கே பாதுகாப்பாளர்கள் இருந்தாங்களாங்க கேள்வி நிறைய பேர் இருந்துச்சு. பாதுகாப்பாளர்களாக காவலர்கள் இருந்தாங்களான்னு கேள்வி. ஏன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் போலீஸ் பீட்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே காவலர்கள் இருப்பாங்க. அங்கே எந்த மாதிரி சம்பவமும் நடந்துடக்கூடாது, முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பொறுப்பே அவங்களுக்கு தான். ஆனால் இந்த விஷயத்தில் என்ன ஆயிருக்குன்னா, காவலர்கள் சுத்தமாக அந்த கண்காணிப்பில் இல்லைங்கிறது தான் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அதை விட போதுமான டாக்டர்கள் எந்த அளவுக்கு இல்லையோ அதே அளவுக்கு பாதுகாவலர்களும் அங்கே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னாப்புல அந்த கத்தியை குத்தி அப்புறம் கேஷுவலாக அந்த பையன் போகிறாப்புல கேஷுவலாக போயிட்டு கிட்டத்தட்ட அந்த 2 நிமிஷம் அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அந்த வீடியோ போயிட்டு இருக்கும்போதே யாருமே அந்த பையனை தடுக்கிறது ரெடி ஆகும். அந்த செக்யூரிட்டிஸ்மே அங்கே போகிறான் குத்திட்டு போகிறான்னு போயிருக்காங்களே தவிர அவன் தடுக்கிறதுக்கு யாருமே முன் வராமல் இருக்காங்க. இந்த இடத்துல என்னன்னாக்கா, அந்த செக்யூரிட்டிஸ் மேலேயும் கொஸ்டின்ஸ் வருது. அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாருமே வயது மூப்போல இருக்காங்க, தனக்கேச்சும் ஆயிருமோன்னு தான் பார்த்துட்டாங்க. அப்படி இருக்கிற செக்யூரிட்டிஸ் எப்படி பாதுகாப்பாக இருந்திருப்பாங்க? இது மாதிரி கவன குறைபாடுகள் நிறைய இருக்கு. நீங்கள் காவலர்கள் மட்டும் இல்லை ராஜு, ஒரு சிசிடிவி கேமரா அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் ஆயிருந்தேன், அந்த ஃபர்ஸ்ட் அங்கே சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகுதான்னு தெரியல. அந்த சப்போஸ் அது ஒர்க் ஆயிருந்துச்சுன்னா நம்ம தெளிவாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு பையன் போய் குத்த ரெடியாக வராங்கும் போது போய் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவனை தடுத்துருக்கலாம். இது மாதிரி விஷயங்கள் நடக்காததான் பாதுகாப்பு குறைபாடு ரொம்ப இருக்குன்னு தான் தெரியப்படுத்துறாங்க. ஓகே, அப்போ பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு மருத்துவருக்கும் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. திமுகவோட இணைய ஊப்பிகள், அதாவது கூலிக்காக வேலை செய்கிற இணைய ஊப்பிகளும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மருத்துவருக்கும் நாங்கள் போய் போலீஸ் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை தாண்டி அவர் சமீபத்தில் கொடுத்த பேட்டி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூபர் ஒரு சட்டத்துக்கு மீறின ஒரு செயல் செஞ்சார். அதாவது அவரோட மனைவியோட பிரசவத்துக்கு போயிட்டு அந்த பிறந்த குழந்தைக்கு தொப்புள் கொடிலாம் கட் பண்ணார். ஆனால் அது அந்த சமயத்தில் பேட்டி கொடுத்த மா சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த முறை அந்த யூடியூபர் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன அரசியல் நடந்துச்சு என்னன்னு தெரியாது. இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவர் கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அந்த யூடியூபர் செஞ்சது ஒன்றும் கொலைக்குத்துவம் இல்லை அப்படின்னு செய்கிறார். அப்போது ஒரு பிரபலம் எந்த சட்டத்தை மீறின செயல் செஞ்சால்
அது வந்துட்டு குற்றம் இல்லை. ஆனால் ஒரு சாமானியன் செஞ்சால் மட்டும்தான் குற்றம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே போல் ஒரு மருத்துவமனையில் போயிட்டு ஒரு மருத்துவருக்கே இவ்வளோ பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கப்ப அவர் வந்துட்டு அதையும் முட்டு கொடுக்குற மாதிரி தான் பேசுகிறார். இதை நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க? அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்து அவர் பேட்டி கொடுக்கறத பற்றி நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. அதை பற்றி ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் முதல்ல பேசுவாங்க. இந்த விஷயம் நடந்த உடனே முதல் பேட்டி என்ன கொடுக்குறாருன்னா, அவர் வந்து வடமாநில இந்த விக்னேஷ்னு டாக்டர் கொடுக்குறாருல, அவர் வந்து வடமாநிலம் பார்த்து எப்பொழுது இந்த திமுக ஒரு வேலை பார்ப்பாங்கல்ல, ஏதாச்சும் நடந்துச்சுன்னா மக்கள் வந்து டிவைட் பண்ணி அந்த பிரச்சனையை நம்ம கவனமாக இருக்கக்கூடாது, சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்ட்டு வடமாநிலம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லை வடமாநிலம் இல்லை, அவர் வந்து இங்கே இருக்கிறவர் தான், ஆனால் டாக்டர் மேலே எந்த தப்பும் இல்லை, இவர் மேலே தான் தப்பு அப்படின்ட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளார போகிறதுக்கு அனுப்புறாங்க. இது மாதிரி இன்டர்வியூ கொடுத்துட்டு மறுபடியும் மறுப்பல் பண்ணுறது வந்து அமைச்சருக்கு வந்து புதுசு கிடையாது. நீங்கள் இப்போ நடந்த இந்த இர்ஃபான் பற்றி இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்களே தவிர, அந்த அவர் சொல்லும்போது இந்த வாட்டி எதுவும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற வார்த்தை அழுத்தமாக வராது. இந்த வாட்டி ஏன் தப்பிக்க முடியாதுன்னா, இதுக்கு முன்னாடி அவர் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. சுகாதாரத்துறையிலையும் சரி, இந்திய அரசியல் சட்டத்தை பற்றியும் கவனிக்காமல், இல்லை அதுக்கு ஒரு மரியாதை தராமல் யூடியூபர் இர்ஃபான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பண்ணிட்டார். என்னன்னாக்கா, தனக்கு பிறக்க போகிற குழந்தையோட ஜெண்டர் ரிவீல், அதாவது என்ன பாலினம்ங்கிறது தமிழக சட்டமோ இல்லை இந்திய அரசியல் சட்டமும் படி வெளியில் சொல்லக்கூடாது. ஆனால் தன்னோட ஒரு யூடியூப்பில் சாதாரண ஒரு வியூஸ்க்காகவும் அதில் வர ஒரு வருமானத்துக்காகவும் சட்டத்தை மீறி அவர் செஞ்சுருந்தாரு. அதுக்குமே இதே அமைச்சர் என்ன பண்ணாருன்னா, இந்த வாட்டி அவர் எதுவும் பண்ண முடியாது, இந்த வாட்டி வந்து அவர் வந்து கடுமையாக தண்டிப்போம், இதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தே ஆகணும், சட்டத்தின் பிடியில் அவர் மாட்டுவார் அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நாள் அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் நடந்துச்சுலாம் தெரியல. அப்பயும் அவருக்கு இந்த ஒரு விளக்கம் மட்டும் கொடுத்துட்டாரு, அதனால் விட்டுட்டு வந்தாங்க. இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாரு, ஒரு படி மேலே போய் நான் என்ன வெளிநாட்டில் பண்ணாதானே நீங்கள் பண்ணுவீங்க, இப்போ நான் உள்ளாரே பண்ணுற பாருன்னா ஆப்ரேஷன் தேட்டரில் போய் தொகுல் கொடியை வேற அறுத்து அதை வேற ஒரு வீடியோ போட்டு வியூஸ் போட்டுருந்தார். அதுக்கு விளக்கம் கேட்கும் போது கூறி இது ஒரு சாதாரண விஷயம் தான் அப்படின்ட்டு இர்ஃபான் மேலே எந்த ஒரு நடவடிக்கை இருக்கும். குறிப்பாக அதில் என்ன கவனிக்கணும்னாக்கா, இந்த விஷயத்தில் மிகப்பெரிய தப்பு பண்ணது இர்ஃபான். ஆனால் யாராவது தண்டிக்கப்பட்டாங்கன்னா அந்த டாக்டரும் அந்த மருத்துவமனையும் தான் தண்டிக்கப்பட்டாங்க. டாக்டர் கூட ஓகே, நீங்கள் கேட்கலாம், டாக்டர் வந்து இது அவருக்கு தெரிஞ்சு சட்டத்திட்டம் பண்ணியிருக்கணும், விட்டுருக்கக்கூடாதுங்கிற அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 10 நாள் முடக்கி வச்சிருக்கிறது என்ன மாதிரி மனநிலை? அந்த ஹாஸ்பிட்டல் என்ன ஒரு மெக்கானிக் ஷெட்டோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியோ கிடையாது. 10 நாள் மூடி வச்சா அந்த லாபம் மட்டும்தான் உங்களுக்கு போகும் அப்படின்னு. இது ஒரு மருத்துவமனை. ஒரு மருத்துவமனையை வந்து 10 நாள் முடக்கி வச்சா அதில் இருக்கிற ஒரு நோயாளிகளோட நிலைமை என்ன இருக்கும்? பக்கத்தில் இருக்கிறவங்க எமர்ஜென்சியில் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அந்த ஹாஸ்பிட்டல் தான் போயிருப்பாங்க. அப்போ அந்த நோயாளிகளோட நிலைமை என்ன இருக்கும், அந்த மக்களோட நிலைமை என்ன இருக்கும் கூட இந்த அமைச்சர் பார்க்காம 10 நாள் அதை வந்து முடக்கி வச்சுட்டாங்க. இது வந்து தெளிவாக ரொம்ப காட்டுது, மக்கள் மேலே வந்து எந்த ஒரு பயமும் கிடையாது, அவங்களுக்கு மரியாதை இல்லாமல் தனக்கு என்னவோ தன்னை சார்ந்து இருக்கவங்களை காப்பாற்றுறதுக்கு தான் மாதிரி பண்ணுறாருன்னு மா சுப்பிரமணியன் எப்போதுமே காட்டிட்டு இருக்காரு. அதாவது சுகாதாரத்துறை அப்படிங்கிறதும் தமிழக அரசு வந்துட்டு பிரபலங்களுக்காக மட்டும்தான் செயல்பட்டுக்கிட்டுங்கிறது நீங்கள் சொல்ல வரீங்க, அதானே? கண்டிப்பாக. அதே போல் இப்போ மா சுப்பிரமணியம் அவர்களை பற்றி பேசுகிறப்ப தான் இப்போ எனக்கு ஒரு கேள்வி தோணுது. என்ன அப்படின்னா, அவர் அப்பப்போ சும்மா ஏதோ ஆய்வு பண்ணுற மாதிரி போயிட்டு ஒரு ஃபோட்டோஸ் போடுறது, வீடியோ போடுறது வந்து அவர் சமூக வலைத்தளம் மட்டும் வந்துடும், பேட்டியும் வந்துட்டு ஒரு பேட்டியை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறாரு. அது எப்படி ஆய்வு செய்கிறாரு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, மொதல் விஷயம், இன்டர்வியூ எடுக்கிறது சோஷியல் மீடியாவில் நிறையா பிரபலமாக்கிக்கிறதுலாம் வந்து அமைச்சருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா இவர் ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஆராய்ச்சி பண்ண போகிறோங்கிற பேரில் வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அங்கே ஆராய்ச்சி பண்ணும்போது அவருக்கே தெரியும், பல வீடியோஸ் அவரோட சோஷியல் மீடியா பக்கத்துலேயே மக்கள் போய் பார்த்தா ரொம்ப தெளிவாக தெரியும். என்னன்னாக்கா, டாக்டர்ஸ் அவர் போகும்போது டாக்டர்ஸ் இல்லாதது, இல்லை செவிலியர்கள் இல்லாதது, அது தேவையான மருத்துவ வசதிகள் இல்லாததெல்லாம் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். எங்கப்பா ஆளுக்கான டாக்டர் எங்கப்பா அப்படின்னு கேள்வி வைப்பாங்க, இந்த வந்துருவாங்க அந்த வந்துருவாங்க சமைப்பாங்க. இதோட உச்சகட்ட கொடுமை என்னன்னாக்கா, ஒரு 2 வாரம் 3 வாரம் முன்னாடி அவர் வீடியோஸ் அவரோட சோஷியல் மீடியாவில் அவரே போஸ்ட் பண்ணி வீடியோவில் நேராக போய் என்ன ஆராய்ச்சி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? மருந்து இல்லை டாக்டர் இல்லை அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாரு எதிர்பார்த்தா, அந்த இடத்துல வந்து அம்மையார் ஜெயலலிதா ஃபோட்டோ இருந்துச்சான். அதை வந்து அங்கே இருக்கிற அட்டண்டர் அங்கே இருக்க உயர் அதிகாரிகளை கேட்குறாரு, என்னப்பா இது மாதிரி உங்களுக்காக என்ன சிஎம் என்ன ஜெயலலிதா தானா, எங்கள் கலைஞர் ஃபோட்டோ எங்கே, ஸ்டாலின் ஐயா ஃபோட்டோ எங்கே, உதயநிதி ஃபோட்டோ எங்கே கேட்டா இன்பநிதி ஃபோட்டோ அடுத்து கேட்பாரு. இது மாதிரி மக்கள் மேலே அவருக்கு கவனம் இல்லாமல் அந்த கட்டடம் எப்படி இருக்குது, மருத்துவ கட்டடம் எப்படி இருக்குது, மருத்துவர்கள் ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களா, இது மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணுறதாலாம் ஒன்றும் தெரியல. அவருக்கு முக்கிய காரணம் தான் சார்ந்திருக்க தலைமை வந்து ஒழுங்காக நம்மளை பாதுகாக்கணும், நமக்கு அமைச்சர் பகுதி போயிடக்கூடாது, மக்கள் எப்படி போனாங்கிற என்னங்கிற வானிலை தான் எப்பொழுதுமே நம்ம இருக்கும். இது மாதிரி நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த விஷயம் நீங்கள் சொல்லும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி விக்னேஸ்வர பையனும் சரி ஏதோ ஒரு நோயால் வரும்போது வந்த கொஞ்ச நாள்லேயே வந்து
மருத்துவர்கள் வந்து சரியா இல்லாதனாலையும் மருத்துவர்கள் தேவைகள் இல்லாததுனாலையும் மருத்துவர்கள் இல்லாதனாலையும் தான் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி அவரோட உறவினர்களும் நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க. இது மாதிரி சுகாதாரத்துறையில நிறைய குளறுபடிகள் இருக்கு. இது எதையுமே கவனிக்காம மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு தேவையான விஷயங்களை கவனிக்காம சுகாதாரத்துறையில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எப்படி இருக்கு, அதோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் தேவையான இருக்கா, இந்த ஊட்டியில வந்து லைட்டை பிடிச்சிட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க, இது மாதிரி விஷயங்கள் அடிப்படை தேவைகள் எதையும் பார்க்காம தன்னோட அரசு தன்னோட திமுகவோட இருக்கிற உயர்வர்களுக்கு வந்து பணிப்பயணங்கிற ஒரே நோக்கத்தோட தான் சுகாதாரத்துறை அமைச்சிருக்காரு. இப்படி இருக்கும் பட்சத்தில் தயவு செஞ்சு நான் என்னன்னு கேட்பேன்னா, நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போயிடுங்க. 10 வருஷம் இதுக்கு முன்னாடி எப்படி கூப்பிட உட்காந்துருந்தாங்களோ அதே மாதிரி இருங்க. மக்கள் மேலே உண்மையிலே அன்பு இருக்கிறதாகவும் உண்மையிலே அக்கறை இருக்கிற ஆட்சியாளர்கள் தேமுதிகவாகட்டும் இல்லை அதிமுகவாகட்டும் அவங்க ரெடியாக இருக்காங்க. எப்போ வேணால் அவங்கக்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு இவங்க விலகிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் ராஜு. அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி வந்துட்டு ஒரு வெற்றி விளம்பரத்துக்காகவும் பிரபலங்களுக்காகவும் மக்களுக்காக எதையுமே சிந்திக்காம வெறும் வார்த்தைகளால் மட்டுமே ஜாலத்தை காட்டி ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க. இதில் உங்களுக்கு வச்சு டவுட் இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக வீடியோ ஃபோக்கஸ், ஃபோட்டோ ஃபோக்கஸு, இதில் நிறைய சம்பாதிக்கிறனாக்கா ஃப்ளெக்ஸு பேனர் வச்சு அவங்க சம்பாதிக்கிறது தான் மெயினாக இருக்காங்க. தவிர மக்கள் மேலே எந்த ஒரு குறைஞ்சபட்ச தேவை என்னன்னு கூட கவனிக்காம மக்கள் இருக்காங்க, அவங்க தான் ஓட்டு போடணும், அடுத்து வர 2024 அவங்க ஓட்டு போட்டால் தான் நம்ம ஆட்சிக்கு வர முடிகிற எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் இது ஒரு விளம்பர ஆட்சியாக தான் இருந்துகிட்டு இருக்காரு. சரி, இந்த விளம்பர ஆட்சிக்கு முடிவு கட்டுவாங்களா மக்கள் அப்படிங்கிறத 26 தேர்தலில் பார்ப்போம். மற்றும் ஒரு விவாதத்தில் சந்திப்போம்.